கொண்டாடலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்க தான் உயிர் கொடுத்தோம். ஆனா உண்மை என்னன்னா 1965 என்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் தமிழ் தேசிய போர். அந்த முதல் தமிழ் தேசிய போரை எடுத்தது முழுக்க முழுக்க மாணவர்கள் தான். அந்த வரலாற்றை மறைக்கப்பட்டிருக்கு. என்ன பொறுத்தளவுல இரண்டாவது தமிழ் தேசிய போர் மீண்டும் மாணவர்களால இன்றைக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆனா நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து வரலாற்றை பாருங்க. ஏன்னா இந்த சமுதாயம் இன்றைக்கு இளைய தலைமுறையை பார்த்து, மாணவர்களை பார்த்து ஏதோ பல்வேறு போதைப் பொருட்களுக்கு, போதை நிகழ்ச்சிகளுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு, திரைப்படங்களுக்கு அடிமையாகி போய்விட்ட சமூகம் என்று குற்றஞ்சாட்டி கொண்டிருந்த நிலையில இந்த சமூகத்துக்காக உயிர் கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் மாணவர்கள்னா விடுமுறையா ரொம்ப கொண்டாட்டம். இது சின்ன குழந்தை கூட சொல்ற நேரத்துல இன்றைக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவிச்சிருக்கிற நேரத்துல இந்த விடுமுறை எங்களுக்கு வேண்டாம், புரட்சி எங்களுக்கு வேணும், விடுதலை வேண்டும் என்ற நிலையோடு இன்றைக்கு வந்திருக்கீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம், இந்த விடுதலை, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விடுதலை எளிதா கிடைச்சிராது. ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண சமூக தொண்டனா 1991 நான் பெங்களூர் நகரத்துல வேலை செய்து கொண்டிருந்த பொழுது காவிரி கலவரம் என்கிற பெயர்ல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வெட்டி துண்டாடப்பட்டாங்க. பெங்களூர் நகரத்துல தமிழ் பெண்கள், கன்னட பெண்கள் கருப்புல தாலி போடுவாங்க, தமிழ் பெண்கள் மஞ்சள்ல தாலி போடுவாங்க. மஞ்சள் தாலி போட்ட பெண்கள் அத்தனை பேரையுமே நடுத்தருவுக்கு, ஸ்ரீராமபுரம் என்கிற நடுத்தருவில் எடுத்துட்டு வந்து நிர்வாண ஊர்வலம் நடத்தி இம்சப்படுத்தினாங்க. ஒரு தமிழ் மாணவனுடைய கண்ணை தோண்டி எடுத்து போட்டு உடைச்சாங்க. 1991 எங்கேயோ நடந்தது இல்ல. நமக்கு அருகாமையில் இருக்க பெங்களூர்லயும் கர்நாடகத்திலையும் கன்னட இனவெறியர்களால் நடத்தப்பட்ட கொடுமை. அன்றைக்கு தமிழினம், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசுகள், கட்சிகள் என்ன செய்து கிழிச்சிடுச்சு? ஒன்னும் செய்யல. ஏன் என்று கேட்கல. தமிழகத்தினுடைய எல்லையில அகதிகளே வருக வருக என்று எழுதி வச்சிருந்தாங்க. எந்த நாட்டுல யார் அகதி? 6 லட்சம் தமிழர்கள் கர்நாடகத்திலிருந்து இடம்பெயர்ந்தாங்க. யாரும் கேட்கல. உங்களை சில பேர் அன்றைக்கு பிறந்திருக்க மாட்டீங்க. யாரும் கேட்கல. அன்றைக்கு அந்த கர்நாடக தமிழர் அனாதையாக விடப்பட்டார்கள். பம்பாயில இருந்து தமிழர்கள் ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இனவெறியர்களால. யாராவது கேட்டமா? ஏன் எதுக்கு என்று கேட்டமா? தமிழ்நாடு கொந்தளிக்கல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த இனம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கிற இனம் அன்னைக்கு கேட்டுச்சா? கேட்கல. இந்த கடற்கரையில நேற்றைக்கு கூட எத்தனையோ மனுக்களுக்கு பிறகு நேற்றைக்கு கூட மீனவர்கள் 53 பேர் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் இந்த கடற்கரையில செத்து மடிஞ்சிருக்காங்க. அந்நிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த கடற்கரையில போய் பாருங்க. இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள், ஆயிரக்கணக்கான மீனவர்கள் முந்தடி காயங்களோட இருக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டோமா? இந்த தமிழகம் கொந்தளிச்சு எழுந்து அதை தடுத்து நிறுத்திடுச்சா? நிறுத்தலையே. உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழனுக்கு இதுதான் கதி. ஆகவே இறுதியில ஈழத்தில் அந்த படுகொலை நடந்த போது ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 3 லட்சம் மக்கள். அந்த மே 17 ஏறத்தாழ 40,000 மக்கள் காயத்தோட, பசியோட, பட்டினியோட பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அந்த சிங்கள ராணுவத்திடம் உயிர் பிச்சை கேட்டது. ஐயோ எங்களை காப்பாத்துங்க என்று உயிர் பிச்சை கேட்டது. சிங்கள ராணுவம் இந்தியாவை கேட்டது. ஒரு விஷவாயு குண்டுல 40,000 பேரை கொன்று உழுது நிலத்தோட நிலமாக உழுது முடிச்சிட்டாங்க. உலகம் ஏனென்று கேட்டதா? நான் இந்த அரங்குக்கு வந்த பொழுது உங்களுடைய முழக்கங்கள்ல அமெரிக்காவுடைய தீர்மானத்தை எதிர்த்து முழக்கமிட்ட போது நெஞ்சுக்கு நிறைவாக இருந்தது. ஏன்னா ஒரு கல்லறி தூரத்துல, பார்க்கிற தூரத்துல அமெரிக்க போர்க்கப்பல் அந்த பச்சை படுகொலைகள் நடந்த போது செயற்கைக்கோள் வழியாக அத்தனையை பார்த்து கொண்டு படம் எடுத்துக் கொண்டு இருந்தது. அப்போது செத்து போன அந்த மனிதர்கள் 40,000 தமிழர்கள் அவர்களுக்கு உயிராகவே படல. அமெரிக்க போர்க்கப்பல் ஒரு அங்குலம் நகலல. சர்வதேசியம், கம்யூனிசம் பேசக்கூடிய சீனா அந்த படுகொலைக்கு துணை போனது.
காந்திய அரசு, அகிம்சை அரசு, காந்திய நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியா துணை போனது. ஆகவே இவர்களை கெஞ்சி கேட்பது இன்றைக்கு அமெரிக்காவே எங்களுக்காக தீர்மானம் ஏற்று, அல்லது அமெரிக்க தீர்மானம் வேண்டாம், இந்தியாவே எங்களுக்கு தீர்மானம் ஏற்று என்று சொல்வது கொலைகாரனிடம் கெஞ்சி கேட்பது போல இருக்கிறது. அமெரிக்கா உலகத்தில் எத்தனை படுகொலைகளை செய்திருக்கிறது. சிலி நாட்டிலே அலாண்டாவோட சேர்ந்து 3000 பேரை புரட்சியாளர்களை கொன்று குவித்தது அமெரிக்கா. உலக நாடெல்லாம் பச்சை படுகொலைகளை செய்ததுதான் அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவுக்கு இந்த தீர்மானத்தை கொண்டுவதிலே ஏதோ ஒரு லாபம் இருக்கலாம், ஏதோ ஒரு வணிக லாபம் இருக்கலாமே தவிர தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. ஆகவே இந்த சூழலிலே நாம் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். ஆகவே தான் தொடக்கத்திலே சொன்னேன், 12 கோடி தமிழர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்த நேரத்திலே, கண்ணில் விழிநீர் பிதுங்கி நிற்கின்ற நேரத்திலே நீங்கள் ஆறுதலாக வந்திருக்கின்றீர்கள். தமிழகத்து மாணவர்கள் ஆறுதலாக வந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் 12 கோடி தமிழர்கள் எங்களை போன்ற தமிழ் உணர்வாளர்களும் இன்றைக்கு நாங்கள் ஏக்கத்தோடு உங்களை பார்க்கின்றோம். உங்களால், உங்களுடைய போராட்டத்தால், உங்களுடைய துணிச்சலால், வீரத்தால் தமிழினம் விடுதலை பெறும் என்ற நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். ஆகவே நான் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, 12 கோடி தமிழர்கள் சார்பாக உங்கள் பாதம் தொட்டு உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம். அன்று செத்து போன அந்த குழந்தைகள், கற்பழிக்கப்பட்ட பெண்கள், அவருடைய ஆன்மா, அவருடைய ஆவி உங்களை நோக்கி இன்றைக்கு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாலச்சந்திரன், இறந்து போன அந்த பச்சளம் குழந்தை பாலச்சந்திரன், அவனை போல செத்து போன குழந்தைகள் உங்களுடைய இந்த போராட்டத்தை ஏக்கத்தோடு இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த முள்வேலி முகாம்களுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும், கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்ட பெண்களும் இன்றைக்கு உங்களை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நானும் கூட உங்களுடைய பாதம் தொட்டு கேட்கின்றேன், இந்த போராட்டத்தை சலசலப்புகளுக்கு அஞ்சி, அல்லது அரசியல் மாய்மாலங்களுக்கு அஞ்சி, அல்லது அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு மடங்கி இந்த போராட்டத்தை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள். ஒட்டுமொத்த தமிழினத்துடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் விடுதலையும் இன்றைக்கு உங்கள் கையில இருக்கிறது. இந்த விடுதலை இயக்கத்தை ஆள வைப்பதும் சாகடிப்பதும் இன்றைக்கு உங்களுடைய கையில இருக்கிறது. உங்களை நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.